வெல்கம் டு சித்திரை பெண்ணின் சுவையான சமையல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்ம முட்டையை வச்சு என்ன பண்ணலாம்? பொடி மாஸ் பண்ணியிருக்கலாம், கிரேவி பண்ணியிருக்கலாம், ஆம்லெட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் முட்டையை வச்சு லாலிபாப் பண்ணியிருக்கீங்களா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 5 முட்டையை எடுத்து நல்லா கழுகிட்டு உப்பு போட்டு அடுப்பில் ஏற்றிடுங்க. முட்டை நல்லா வேகட்டும். இப்போ முட்டையை நல்லா தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறனாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லைனா காய் சீச்சுவோம்ல, அதில் வச்சு இந்த மாதிரி முட்டையை வந்து சீச்சு வச்சுருங்க. சில பேருக்கு வந்து மஞ்சக்கரு பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒயிட் எக் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து முழுசாக அந்த எக்கில் இருக்கிறது தான் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்படி ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு நான் பண்ண என்னோடய அனுபவத்தில் இந்த லாலிபாப் சூப்பராக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் மஞ்சக்கரு ஸ்கிப் பண்ணிட்டாலும் ஒரே ஒரு மஞ்சக்கரு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் நம்ம சீச்சு வச்ச அந்த முட்டையை வந்து ஒரு பவுலில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம போடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் அம்மியில் அடித்த மாதிரி கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா 2 பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி துண்டை எடுத்து நல்லா அம்மியில் அடிச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து 2 பச்சை மிளகாவை வந்து நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு உங்களால் பொடியாக அரிய முடியுமோ அந்தளவுக்கு அரிஞ்சு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு யூஸ் பண்ணுறேன். நல்லா கிறிஸ்பினஸ்க்கு வந்து அரிசி மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அதுவும் 2 டீஸ்பூன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கடலை மாவு நாங்கள் யூஸ் பண்ணலை. ஸோ வந்து அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டையை எடுத்து வெறுமனே அதை உடச்சி வேற ஒரு பவுலில் வந்து உடச்சி அதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளெண்ட் பண்ண முட்டையை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து அப்படியே ஊற்றிட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஸோ இதில் நம்ம வந்து வாட்டரோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு நல்லா அது சூடாகட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா உருட்டி நம்ம வந்து ஆயிலில் போட்டுடலாம். ஆயிலில் போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆயிலில் வந்து இந்த உருண்டையை போடும் போது பார்த்து போடுங்க. ஏன்னா வந்து முட்டையோட அந்த வெள்ளை இருக்குது இல்லையா, அது வந்து நம்மளுக்கு ஒயிட் எக் வந்து நம்ம முகத்தில் அது வந்து தெறிக்கும், எண்ணெயில் வந்து தெறிக்கும். ஸோ நம்ம முகத்தில் படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் தள்ளி இருந்தே அதை பொரிச்சு எடுத்துருங்க. நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம், மீடியமாகவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பால்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிரட்டி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆயில் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். நான் 5 முட்டை யூஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 20 பால்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு இது பண்ணி கொடுக்கும் போது வித்தியாசமாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃப்ரை பண்ணதுக்கு நம்ம வந்து ஒரு சாஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஆயில் இருக்கட்டும்.
ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டெல்லாம் வந்து நம்ம அரைச்சி போடுறத விட பேஸ்ட்டாக போடுறத விட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போடும் போது நீங்கள் சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துண்டு ஒரு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ப்ரௌனிஷாக. ஸோ இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அது நல்லா பெரிய பூண்டு. என்கிட்ட வந்து கேப்சிகம் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் வந்து பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேப்சிகம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து எக் மிக்சிங்லேயே சால்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து சோயா சாஸ் வந்து ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் சிம்மில் மட்டும் வைக்காதீங்க, ஹை ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கிளாஸில் வாட்ரு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண அந்த கிரேவியில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லாவே கொதிக்கட்டுங்க. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் நான் வந்து லாலிபாப் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக கொஞ்சம் நல்லா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த இந்த சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக் பால்ஸை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு மெதுவாக பரட்டி விடுங்க. இதை நல்லா பரட்டி விட்டுட்டு ஃபைனல் டச்சுக்கு கொரியண்டர் லீஃப் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து அதை சாப்பிடும் போது அந்த கொரியண்டர் லீஃபோட அந்த ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு டூத் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த டூத் ஸ்டிக்கை வந்து ஒவ்வொரு பால்லையும் வந்து குத்தி வச்சுருங்க. இப்போ நம்மளோட சுவையான டேஸ்டான ஹைஜீனிக்கான நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற இந்த எக் லாலிபாப்பை நீங்கள் வீட்லேயே செஞ்சு அசத்துவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம டச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சித்திரை பெண். பாய்.